इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः. श्रुति सूक्तिमाला 35வது ஸ்லோகம். அதுல பாதியில் நிக்கிறது அதாவது மகாநாராயணோபனிஷத் அர்த்த விவேச்சனம். அதுல 67வது பக்கத்துல நாம இருக்கோம். முதல் மந்திரம் அனோரணீயான் மகதோமஹியான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அந்த மந்திரத்துல என்ன சொல்லிருக்கு, அதுல அதுக்கு அப்புறம் உள்ள சப்த பிராணாகங்கிறதுல இருந்து வியாக்கியானம் இப்ப பண்ணணும். அத சப்த பிராணாக இத்தியாதினா தேனேதம் பூர்ணம் புருஷேண சர்வம் இத்தியந்தேன தஸ்யைவ சகல ஜகத் உற்பத்தி ஹேதுத்வாதிகம் அநேக பிரகாரம் ஐஸ்வர்யம் அபிஹிதம். அந்த அனோரணியான்கிற அனுவாகத்துல முதல்ல அவரை தெரிஞ்சுட்டா மோட்சம் வரும்னு சொன்னது. அது எப்படின்னு கேட்டா, இந்த பிரகிருதியுடைய சம்பந்தத்தை தவிர்க்கிறதுக்கு, இதுல இருந்து விடுபடுறதுக்கு உபாயம் தெரியாததுனால ஏற்பட்ட ஒரு விஷாதம், சோகம். அந்த சோகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு மகேஸ்வர சாட்சா்காரங்கிறது காரணம் அப்படிங்கிறது அங்க கிடைச்சது. அதுக்கப்புறம் அத சப்த பிராணா பிரபவந்தி தஸ்மாத் அப்படின்னு ஆரம்பிச்சு தேனேதம் பூர்ணம் புருஷேண சர்வம் இத்தியந்தேன இது பரியந்தம் உள்ள மந்திர பாகங்கள்ல நம்ம அங்க பார்த்தா தெரியும். அதுல சொன்ன விஷயங்களை சங்கிரகம் பண்ணி வியாக்கியாத்தா சொல்றார். இத்தியந்தேன தசைவ சகல ஜகத் உற்பத்தி ஹேதுத்வாதிகம், அதாவது அந்த மகேஸ்வரன் தான் சர்வ ஜகத்துக்கும் உற்பத்தியாதிகளுக்கு ஹேதுவாக இருக்கார். அது மாத்திரமில்லை, அவருக்கு அநேக விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்குங்கிறத அங்க நிரூபணம் பண்ணிருக்கு. அநேக பிரகாரம் ஐஸ்வர்யம் அபிஹிதம். இந்த தேனேதம் பூர்ணம் புருஷேண சர்வம்க்கு அப்புறம் நகர்மணான பிரஜாதனேனங்கிற மந்திரம் வருது. அதுக்கு இப்ப வியாக்கியானம் சொல்றார். ததச்ச நகர்மணா இத்தியாதினா யதாத்மனஹ புருஷான் அதிகிருத்ய விஷயத்யாக நிபந்தன அமிர்தத்வம் உக்த்வா வேதாந்த விஞ்ஞான இத்தியாதினா வேதாந்த ஸ்ரவண ஜனித வினிச்சிதார்த்த தத்வாஹ சர்வகர்ம சந்நியாச புரஸ்தராத் யோகாதேவ விசுத்தாந்தఃகரணாஹ பரார்த்தத்வயம் யாவதவஸ்தாய பிரம்மலோகே பிரம்மகல்பஸ்ய அவசானே சர்வஸ்மாத் அதிகம் அமிர்தசப்தவாக்கியம் மகேஸ்வரம் பிராப்ய முச்சியந்தே இத்யுக்தம். இதுதான் அடுத்த வாக்கியம். இந்த இடத்துல வாக்கியம் முடியணும். அதாவது இதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கு, நகர்மணான பிரஜாதனேன அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன சொல்றதுன்னா, யதாத்மாக்களாக இருக்கக்கூடிய புருஷாள், யாரு மனசை அடக்கி நியதமாக வச்சுட்டு இருக்காளோ அப்பேற்பட்டவாளை பத்தி சொல்றதுன்னா, அவ விஷய தியாகம் செய்யறா. விஷயங்கள்ல அவளுக்கு ஆசை இல்லை. அதனால தியாகே நைக்கே அமிர்தத்துவமானசு, அந்த தியாகம் விஷய தியாகமாம். அந்த விஷய தியாகத்தினாலே அமிர்தத்துவத்தை அடையறா. இத முதல்ல சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்டிதார்த்தாங்கிற இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, வேதாந்த சிரவணம் செய்து அவர்களுக்கு வேதாந்தத்துல சொன்ன அந்த தத்துவம்ங்கிறது நிச்சிதமாக தெரியுது, சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சு விடுறதா. அப்படி தெரிந்தவர்கள் என்ன பண்றா, சர்வ கர்ம சந்நியாச புரஸ்தராத் யோகாதேவ விசுத்தாந்தஸ்கரணாக, சர்வகர்ம சந்நியாசம் பண்ணி யோகாபியாசம் பண்றா. அந்த யோகத்தினாலே அவளுடைய அந்தஸ்கரணங்கள் சுத்தமாயிடுறதா. யோகாதேவ விசுத்தாந்தஸ்கரணாக. அவ என்ன பண்றா, அப்படி உள்ளவா பிரம்மலோகத்துக்கு போய் சேர்றா. பிரம்மலோகத்துல பரார்த்தத்வயம் யாவது அவஸ்தாய, அந்த பிரம்மலோகத்திலே பிரம்மாவுடைய
ஜீவன காலம் இருக்கே பரார்த்தத்வயம்னு சொல்றது. அந்த அவ்வளவு காலம் அங்க போய் வாசம் பண்றா. அங்க வாசம் பண்ணி பிரம்ம கல்பஸ்ய அவசானே, அந்த பிரம்மாவுடைய ஆயுசு பூர்த்தி ஆகும் போது அந்த பிராம கல்பம் பூர்த்தி ஆயிடும். அந்த சமயத்திலே பராமிருத்தாத் பரிமுச்சந்தி சர்வேன்னு ஒன்று வருது. அங்க அமிர்த சர்வஸ்மாத் அதிகம், அந்த பரசப்தத்துக்கு அர்த்தம் சொல்றா ரொம்ப பெருசு, அதிகமான அமிர்த சப்த வாக்கியம் மகேஸ்வரம் பிராப்திய பராமிருத்தாத் அப்படின்னு அங்க இருக்கு. இந்த லெப்லோபே பஞ்சமின்னு சொல்லுவா. அதனால பர அமிர்த சப்த வாக்கியமாக இருக்கக்கூடிய மகேஸ்வரனை அடைந்து, அதாவது பிரம்மலோகத்திலேயே அவ அந்த பரமேஸ்வரனை பரமசிவனை அடைந்து முக்கியந்தே அங்க பெரிய மோட்சத்தை அடைகிறா அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இங்க அமிர்த சப்தா மகேஸ்வர வச்சனஹா, இந்த மந்திரத்திலே பராமிருத்தாத் பரிமுச்சன் சர்வேங்கிறது அந்த அமிர்த சப்தம் மகேஸ்வர, அதாவது பரமேஸ்வரனை சொல்லக்கூடியதாக இருக்கு. அதை எப்படி தீர்மானம் பண்ண? அமிர்தம்னா மகேஸ்வரனுக்கு அப்படி ஒண்ணு பேரு இல்லையே அப்படின்னு கேட்டா, தசயசா ஜாபாலோபனிஷதி அத ஹைனம் பிரம்மச்சாரிண ஊஜுஹு கிஞ்சப்பேனாமிருதத்வம் ப்ரூஹீதி சஹோவாச யாஜ்ஞவல்க்யः சதருத்ரீயேணேதி ஏதானி ஹவா அமிர்தஸ்ய நாமதேயானி ஏதைர் ஹவா அமிர்தோ பவதி. ஜாபாலோபனிஷத்துல இந்த வாக்கியங்கள் இருக்கு. பிரம்மச்சாரிகள்லாம் அதாவது சிஷ்யாள்லாம் யாஜ்ஞவல்யர் குரு அவர்கிட்ட போய் கேட்கறாளாம், எதை ஜபம் பண்ணினா அமிர்தத்துவம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப சொல்றார் சதருத்ரீயேனா இது. சதருத்ரீயம்ங்கிறது இந்த யஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய ருத்ராத்தியாயம். அந்த ருத்ராத்தியாயத்தினாலே அமிர்தத்துவம் கிடைக்கும், அது ஜபித்தால் அமிர்தத்துவம் கிடைக்கும் அப்படின்னு யாஜ்ஞவல்யர் சொல்றார். இதை ஜபித்தா அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அங்க வந்திருக்கக்கூடிய அந்த நாமாக்கள் எல்லாமே அமிர்தஸ்ய நாமதேயானி, அமிர்தத்துக்கு பெயராக இருக்குன்னு சொல்றார். அமிர்தம்னா என்னது? இந்த நாமாக்களை ஜபிக்கிறதுனால அமிர்தபாவத்தை அடையறதுனால அமிர்தத்தினுடைய பேர்கள் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை நாமாக்களும் அப்படின்னு சொல்றார். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, ருத்ராத்தியாயத்திலே அமிர்தத்தினுடைய பேரு எல்லாம் அப்படின்னு சொன்னதுனால அமிர்த சப்த வாக்கிய ருத்ரஹா அப்படிங்கிறது சித்தமாறதான். அப்பதான் இதை ஒட்டும். அமிர்தகாங்கிற பதத்துக்கு அந்த ருத்ரனே அர்த்தமாக இருக்கும் பட்சத்திலே அந்த ருத்ராத்தியாயத்துல வரக்கூடிய எல்லா நாமாக்களும் அமிர்தத்தினுடைய நாமங்கள் அப்படின்னு யாஜ்ஞவல்யர் சொன்னது பொருத்தமாகும். அப்படி ஆகணும்னா அமிர்த சப்தத்தினாலே அந்த பரமேஸ்வரனை வாங்கிக்கணும்னா. ஆகையாலே பராமிருத்தாத் பரிமுச்சந்தி சர்வே அப்படிங்கிற இடத்துல அந்த அமிர்த சப்தத்தினால அந்த பரமேஸ்வரனை வாங்கிக்கணும். அந்த பரமேஸ்வரனை அடைந்து முக்தி அடைகிறார்கள் அப்படின்னு அந்த வச்சனத்துக்கு அர்த்தம் பண்ணணும். அத யோக சப்தேன பிரஸ்துதம் அமிர்த பிராப்தி உபாயபூதம் அனிர்திஷ்ட நாமரூப விஷயம் சாதாரணம் உபாசனம் தஹரமித்யாதினா விஹிதம் கிந்ததுபாசிதவ்யம் இத்யபேக்ஷாயாம். உபாசித்தவ்யம் இத்யபேக்ஷாயாம் யத்வேதாதௌ இத்தியாதினா பிரணவவாச்சியோ மகேஸ்வரஹ இத்யுபதிஷ்டம். அதே அனுவாக்கத்திலே இந்த விஷயமும் இன்னும் வருது மேற்கொண்டு. அதாவது அதான புதுசா ஆரம்பிக்கிறார். அந்த யோகத்தினாலத்தானே மோட்சத்தை அடைகிறார்னு சொன்னார். முன்னாடி சொல்லும்போது சந்நியாச யோகாத் யதை சுத்த சத்வாக அப்படிங்கிற இடத்துல சர்வ கர்ம சந்நியாச புரஸ்தரமான அந்த யோகத்தினாலே சுத்தமான அந்தஸ்கரணத்தை கொண்டவர்களாக ஆகி அவர்கள்லாம் பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மவுக்கு முடிகிற காலத்திலே அவளும் மகேஸ்வரனை அடைஞ்சு பரமேஸ்வரனை அடைஞ்சு அவரை அடைஞ்சு முக்தி அடைகிறான்னு சொன்னது. அப்ப அங்க யோகம்னு சொல்லப்பட்டிருக்கே, அந்த யோகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு உபாசனம். அந்த யோக சப்தத்தினால உபாசனம் விவக்ஷிதமா. பிரஸ்துதம் அமிர்த பிராப்தி உபாய பூதம். அது அமிர்த பிராப்திய, அமிர்தங்கிறது பரமேஸ்வரன், அந்த பரமேஸ்வரனை அடையறதுக்கு ஒரு உபாயமாக இருக்கக்கூடிய உபாசனமானது அங்க யோக சப்தத்தினால சொல்லப்படுறது. அதுக்கு எப்படி உபாசனம் பண்ணோம் ஒன்னும் சொல்லலையே, எப்படி அந்த ரூபமும் சொல்லலே பேரும் சொல்லலே, சும்மா உபாசனமே சொல்லிட்டா போருமா போராதேன்னு கேட்டா அதுக்காகத்தான் அடுத்தது தஹர உபாசனம். தஹரம் இத்தியாதினா, தஹரம் விபாபம்
தஹரம் விபாபம்னு வரும். அந்த தஹரம் விபாபம் பரவேஷ்மபூதம் அப்படி அந்த கொஞ்சம் பாடபேதங்கள் உண்டு அந்த உபனிஷத்துல. இத்தியாதினா விஹிதம். அந்த உபாசனத்துக்கு உபாசியம் எது, எதை பத்தின உபாசனம் அது அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு சொல்றது எத் வேதாதௌ ஸ்வரஹ் புரோக்தோ. யோ வேதாதௌ நம்ம சொல்லுவோம். அந்த எத் வேதாதௌ ஸ்வரஹ் புரோக்தஹ வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதஹ தஸ்ய பிரகிருதிலீனஸ்ய யஹ் பரஹ சம மகேஸ்வரஹ அப்படின்னு சொல்லி அந்த பிரணவ சப்தத்துக்கு வாக்கியமாக பரமேஸ்வரன் தான் அந்த உபாசனைக்கு விஷயம், உபாசிக்கக்கூடிய தேவதை அப்படிங்கிறது அங்க சொல்லியிருக்கு. கிந்தது உபாசித்தவ்யம் இத்தியபேட்சாயாம் யத்வேதாதௌ இத்தியாதினா பிரணவவாக்கியோ மகேஸ்வரஹா இது உபதிஷ்டம். இந்த யத்வேதாதௌ அப்படிங்கிற இடத்துல மந்திரத்துக்கு சின்னதா ஒரு வியாக்கியானம் பண்றார். யத்வேதாதௌ இத்தியத்ர யஹா இது லிங்கவ்யக்தேஹ. யத்வேதாதௌன்னு இருக்கு, யோ வேதாதௌன்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஸ்மிருதியிலையும் அப்படி இருக்கான். யோ வேதாதௌ ஸ்வரஹ் புரோக்தஹ வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதஹ பிராமண பிரணவம் குர்யாத் ஆதௌ அந்தேச்ச சர்வதா. வேதத்துக்கு ஆரம்பத்திலையும் வேதத்தை முடிக்கிறதையும் அந்த பிரணவமானது இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த ஸ்வரங்கிறது ஓங்காரம். அந்த ஓங்கார சப்தத்துக்கு வாக்கியமாக இருக்கிறது பரமேஸ்வரன் அப்படிங்கிறது இங்க சித்தமாக ஆகுது. இது ஸ்மிருதி. தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு அர்த்தம் சொல்றார். பிரகிருதி லீனஸ்யனா என்ன? பிரகிருதௌ ஸ்வபாவே லீனஸ்ய அவஸ்திதஸ்ய. அதாவது அந்த விகாரங்கள் எதுவும் இல்லாமல் தன்னுடைய சுத்த ஸ்வபாவத்தோடு இருக்கக்கூடிய நிலை இருக்கே, அதுதான் பிரகிருதி லயம் அப்படின்னு சொல்றார். உபசம்ஹிருத சகல விகார பிரபஞ்ச ஸ்வரூபேண நாதாத்மனா திஷ்டதா இத்தியர்த்தः. அது அந்த ஓங்கார வேதம் சர்வன்னு பிரபஞ்சம் பூரா அதனுடைய விகாரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விகாரங்கள் ஒன்றும் இல்லாம தன்னுடைய சுத்தமான துவனி நாதஸ்வரூபமாக அந்த ஓங்காரம் இருக்கும் போது அதுதான் பிரகிருதி லய அவஸ்தாங்கிறார். அந்த சமயத்திலே அதுக்கு வாக்கியமாக இருக்கக்கூடியது யஹ் பரஹா பரமாத்மதயா வாக்கியா சஹ மகேஸ்வரஹ உபாஸ்யஹ இது உபதிஷ்டம் பவதி. அந்த பிரணவத்துக்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த மகேஸ்வரன் தான் இந்த உபாசனைக்கு உபாசிய தேவனாக்கும் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. ததிக மகேஸ்வர இது உபாசிய வஸ்துன சமுஜாகிருதா. இந்த இடத்துல இந்த உபாசனைக்கு விஷயம் யாரு, உபாசியம் யாருன்னு சொன்னா அவருக்கு பேரு மகேஸ்வரன் பேரு அப்படின்னு முதல் சொல்றார். இனிமே அதனுடைய ரூபம் என்ன அப்படிங்கறது கேட்கணும். மகேஸ்வரன் பேர் போறாதே, பேரு சொன்னா போறாதே, அதனுடைய அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லணுமேனு கேட்டா அந்த ரூபஞ்ச பரஸ்தாத் அபிதாசியத்தை அடுத்த அனுவாக்கங்கள்ல வருது. அதுல ரிதம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ணபிங்களம் ஊர்த்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாயவை நமஹா அப்படின்னு மந்திரம். இந்த மந்திரம் அவருடைய ரூபத்தை வர்ணிக்கிறது. ரிதம் அப்படியே சத்தியம் அப்படின்னு இருக்கு. மனோவிபர்யாச ரஹிதம் இதுக்கு அர்த்தம் பண்றார் பரம்பிரம்மா. ரிதம்ங்கிறதும் அதுதான், சத்தியம்ங்கிறது தான். அதாவது மனசுல வரக்கூடிய இந்த பிராந்திகள்லாம் இருக்கே அதெல்லாம் இல்லாதது. தஹராகாஷே சேதே இதி புருஷம் அப்படின்னார். பரம்பிரம்ம புருஷம்னு சொன்னார். பரம்புருஷம் புருஷம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த தஹராகாசத்துல ஆகாசத்திலே அவர் இருந்துட்டு இருக்காராம். சேத்தைனா இருந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதனால புருஷம். அதுக்கப்புறம் சக்திமையா சபலாகாரத்தையா கிருஷ்ணபிங்களம். கிருஷ்ணபிங்களம்னு ஏன் இருக்குன்னு சொன்னா அம்பாளோடு சேர்ந்து இருக்கிறதுனாலே கலர் கொஞ்சம் 2 கலரா தெரிகிறது. சுவாமியுடைய கலரும் சரி அம்பாளுடைய கலரும் சரி 2 ரூபமும் சேர்ந்து கிருஷ்ணபிங்களாகாரமாக தெரிகிறார். அப்புறம் ஊர்த்வரேதம் கிருஷானுரேதஸ்தயாச்ச ஊர்த்வரேதசம். அவர் கிருஷானுனா அக்னிஸ்வரூபமான ரேதஸ்தை கொண்டவர் அவர். அதனால ஊர்த்வரேதாகான்னு பேரு. திரிலோச்சனத்தையா விரூபாட்சம். ஊர்த்வரேதம் விரூபாட்சம் அப்படின்னு இருக்கு. 3 லோச்சனங்கள் கண்கள் இருக்குங்கிறதுனால விரூபாட்சம். யதேதத் உபாசனா விதான வாக்கியம் எச்ச கிருஷ்ணபிங்களத்வாதி ரூப விசேஷ சமர்ப்பணம் ததுபயமபி ஸ்வாபிதேய அனுகுணாத் அர்த்தாத் ரிதே மத்தியம அனுவாகோபன்யஸ்தம் அபிதாத்வம் ந சஹதே.
யாவது உபசம்ஹாரம் உபக்கிரமானுவர்த்தேர் அவசியம் ஹாவாத். இந்த இடத்துல பல அணுவாக்கங்கள் இருக்கு. ஆரம்பத்திலே பரமேஸ்வரனை பத்தின அணுவாக்கங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் சஹசிரஹீர்ஷன் தேவம் அந்த அணுவாக்கங்கள் வருது. அதுக்கு அப்புறம் ரிதகம் சத்தியம்னு சொல்லி அந்த பரமேஸ்வரனை பத்தினதுதான் இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, முன்னாடியும் பின்னாடியும் பரமேஸ்வரனை சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட மந்திரங்கள் இருக்கிறதுனாலே அந்த சப்த வாக்கியமான அர்த்தங்கள் பரமேஸ்வரனிடத்துக்கே அனுகுணமாக இருக்கிறதுனாலே சுவாபிதேய அனுகுண அர்த்தாத் ருதே. அப்ப என்னாச்சு, இதுக்கு சரியான அர்த்தம் பரமேஸ்வரனிடத்துல தான் சொல்ல முடியும். அப்ப மத்தியமானுவாகோபன்யஸ்தம் நடுப்புற இருக்கிற அனுவாகத்தை சொல்லப்பட்டது, அது இந்த பரமேஸ்வரனை தான் சொல்லி ஆகணும், வேற இன்னொருத்தரை சொல்ல முடியாது அப்படிங்கிறது சித்தமாறுது. ஏன்னா ஆரம்பித்த விஷயம் முடிக்கிற பரியந்தம் அதுவேதான் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குமா. யாவது உபசம்ஹாரம் உபக்கிரமானுவர்த்தே, நடுப்புற வேற விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. சேர்த்தா அது சொல்ல தெரியாம சொல்லவன் பேசுறவன் வேணா அப்படி பேசலாம். ஆனா ஒரு சரியான கிரந்தமாக இருந்தால் எந்த விஷயத்தை உபக்கிரமம் பண்ணினாலும் அது உபசம்ஹாரம் பண்ற பரியந்தம் தொடர்ந்து அந்த விஷயமே வரணும். அடுப்புற அதோட சம்பந்தப்படாத விஷயங்கள்லாம் வரக்கூடாது. ஆகையாலே இங்க நடுப்புற சொன்ன சஹசிரஹீர்ஷன் தேவம் இத்தியாதி நாராயண அனுவாக்கங்கள் எல்லாம் கூட இந்த பரமேஸ்வரனை சொல்லக்கூடியதாக தான் இருக்கணும் அப்படிங்கறத கொண்டு வந்தார். இதுக்கு ஒரு மீமாம்சா நியாயத்தை கொண்டு வர்றார். இங்கே அவசியம் ஹாவாத். இந்த அர்த்தப்படுகிற இந்த இடத்துல எல்லாம் எழுத்து தப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நம்ம திருத்திக்கிறதுக்கு அவகாசம் இருக்கு, மேனஸ்கிரிப்ட் இருக்கு, அதை பார்த்து சிரமப்பட்டு பார்த்தா இதெல்லாம் நானாவே திருத்திக்க முடியும். ஆனா நான் இப்ப சேர்த்து படிக்கிறேன், சரியா ஓரளவுக்கு சரியா படிக்கிறேன். அஸ்வப்பிரதிகிரகேஷ்டி வாக்கியைர்ஹி யாவதோஸ்வான் பிரதிகிருஹீயாத் இது பிரதிகிரஹீத்ரு கோச்சரோபி சப்தஹ பிரதமாவகத தாத்ருபரஹ சசப்தஹான்னு இருக்கணும். வேற என்னெல்லாமோ எழுத்தெல்லாம் மாறி மாறி வந்திருக்கு, பரவாயில்ல. விஷயம் என்னங்கிறத சொல்றேன். தாத்ருகோச்சரோ நீயட்டே அப்படின்னு ஒரு மீமாம்சா நியாயத்தை காமிச்சு அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கும் போது இந்த நாராயண அனுவாக்கம்னு சொல்லக்கூடிய இந்த அனுவாக்கத்தை பரமேஸ்வர பரமாக கொண்டு போறது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அந்த பிரஜாபதி அங்க உள்ள கதையோட சேர்ந்து ஒரு அனுவாக்கத்துல ஒரு விதிவாக்கியம் வருது. பிரஜாபதி வருணனுக்கு அஸ்வத்தை கொடுத்தாராம். அது அந்த அஸ்வத்தை கொடுத்த உடனே அந்த வருண பகவானுக்கு இவர் மேல பிரீத்தி வந்துடுது, இவரை பிடிச்சுட்டாராம். ஜலோதர ரூபமாக ஏதோ ஒரு ரோக ரூபமாக பிரஜாபதியே கெட்டியா பிடிச்சுன்னு விட்டார். இப்படி புடிச்சுட்டதுனால அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. பிரஜாபதிக்கு அஸ்வதானம் பண்ணினதுனால வந்த கஷ்டம் இது. வருணனுக்கு கொடுத்தது அந்த அஸ்வத்தை அந்த வருணனே பிடிச்சிட்டார் இப்படி. அப்ப அவர் பார்த்தார், இதுல இருந்து இந்த வருண பாசத்திலேருந்து வெளியில வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோஜனை பண்ணினார். அப்ப அவருக்கு தெரிஞ்சது, இந்த வாருணன் சதுஷ்கபாலம் உபஷ்யத்து, வருண தேவதாக்கமாக சதுஷ்கபால புரோடாச சாத்தியமாக ஒரு யாகம் பண்ணினா இதுல இருந்து சரியா போயிடும் அப்படின்னு தெரிஞ்சது. உடனே அவர் அந்த காரியத்தை பண்ணார், அந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணார். அப்ப வருணபாசத்திலிருந்து அவருக்கு விடுதலை முக்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையாலே யாவத்தோஸ்வான் பிரதிகிருஹீயா தாவத்தோ வாருணான் சதுஷ்கபாலான் நிர்வபேத் அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. எத்தனை அஸ்வங்களை இந்த வாக்கியத்துல பிரதிகிருஹீயாத் அப்படின்னு பதம் இருக்கு. எத்தனை அஸ்வங்களை பிரதிகிரகம் செய்கிறானோ அத்தனை சதுஷ்கபால புரோடாசங்கள் பண்ணி வருணனுக்கு தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கு. ஒரு அஸ்வத்தை தானம் பண்ணினா அப்ப ஒரு அஸ்வம் பிரதிகிரகம் ஆச்சுன்னா ஒரு புரோடாசம், ஒரு சதுஷ்கபால புரோடாசத்தினால யாகம். 2 அஸ்வம் கொடுத்தா 2 புரோடாசத்தை நிர்மாணம் பண்ணி ஒரே யாகமாக போடணும். 4 அஸ்வத்தை கொடுத்தா அப்ப 4 சதுஷ்கபால புரோடாசம் பண்ணி, அதாவது அஸ்வத்தினுடைய சங்கைக்கு தகுந்தா போல அந்த சதுஷ்கபால புரோடாசத்தை பண்ணி வருணனுக்கு
யாகம் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த வாக்கியத்துல பெரிய சந்தேகம். யாரு பிரதிகிரகம் பண்றானோ அவன் யாகம் பண்ணணுமா இல்ல கொடுத்தவன் பண்ணணுமா? வாக்கியத்தை பார்த்தா யாவதா அஸ்வான் பிரதிகிருஹீயாத், எவ்வளவு அஸ்வங்களை பிரதிகிரகம் வாங்கிக் கொள்வனோ அவ்வளவு சங்கை உள்ள புரோடாசங்களை வச்சு யாகம் செய்ய வேண்டியது அப்படின்னு வாங்கிட்டவன் யாகம் பண்ணணும்னு தோன்றது இந்த வாக்கியத்திலே அப்படி தெரியுது. இப்படி தெரிஞ்சாலும் இதுக்கு முன்னாடி பிரஜாபதி வருணாயாஸ்வமனயத்துங்கிற அந்த அர்த்தவாத வாக்கியம் இதுக்கு முன்னாடி இருக்க கதை, அந்த கதையில என்ன வந்தது? பிரஜாபதி இந்த யாகத்தை பண்ணியிருக்கார். எதுக்கா பண்ணினார்? இவர் வருணனுக்கு அஸ்வத்தை தானம் பண்ணிவிட்டார். இந்த தானம் பண்ணினத்தினால வருணன் வந்து பிடிச்சு அந்த வருணபாசத்துல இருந்து விடுபடுறதுக்காக தானம் இந்த யாகத்தை பண்ணிருக்காருன்னு அந்த கதையில இருந்து நமக்கு தெரியறது என்ன? யாரு தானம் பண்ணினாலும் அவா கொடுத்தான்னு, அவாதான் இந்த யாகத்தை பண்றான்னு தெரியுது. ஆக இங்க தாத்தா தான் இந்த யாகங்களை பண்ணணும், வாங்கிக்கிறவன் பிரதிகிரகம் பண்றவன் அந்த யாகம் பண்ண வேண்டியது இல்லை. அதனால இந்த வாக்கியத்திலே யாவதோஸ்வான் பிரதிகிருஹீயாத்கிற பதத்துக்கு தத்யாத் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும் அப்படின்னு ஜெய்மினி ஒரு அதிகரணத்துல தீர்மானம் பண்ணியிருக்கார். அஸ்வ பிரதிகிரகேஷ்டி அதிகரணம் அப்படின்னு பேரு. ஆக பிரதிகிரகம் பண்ணினவனை சொல்லக்கூடிய அந்த சப்தமாக இருந்தாலும், ஆனா அந்த சப்தத்துக்கு உபக்கிரமத்தை அனுசரித்து உபக்கிரமத்தை கொடுத்தவன் தான் யாகம் பண்ணிருக்காங்கிறது தெரியறதுனாலே இந்த பிரதிகிரக சப்தத்துக்கு பிரதிகிரகத்தை பண்ணினவன் அர்த்தம் இல்ல, பிரதிகிரகத்தை பண்ணி வைத்தவன். அப்படி சொன்னா கொடுக்கிறவன் தான் பிரதிகிரகத்தை பண்ணி வைக்கிறவனாக ஆகிறான். இவன் கொடுத்தாதான் அவன் பிரதிகிரகம் பண்ணிக்க முடியும். வாங்கிக்கிறவன் இல்ல, வாங்கிக்க வைக்கிறவன் அவனை இங்க எடுத்துக்கணும், அவனுக்காக இந்த யாகம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கார். அப்ப அந்த இடத்துல பிரதிகிரகீ திரிகோச்சரோபி சப்தா, அந்த சப்தமானது என்ன? பிரசமாவகத தாத்ரு பரஹா நீயத்தே. ஆரம்பத்துல அந்த தாத்தா வாக்கம் அந்த யாகத்தை பண்ணிருக்காங்கிறது தெரியறதுனாலே அந்த தாத்தாவை சொல்லக்கூடியது அர்த்தம் பண்ணிவிட்டான். அப்படி இருக்கிறச்ச இங்கே அங்க வெறும் உபசம்ஹாரம் கூட இல்ல, வெறும் உபக்கிரமத்துல பிரஜாபதி யாகம் பண்ணிவிட்டார், அவர் தான் தானம் பண்ணினார், அஸ்வத்தை தானம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு அப்புறம் யாகம் பண்ண முடியாச்சே அப்படின்னு கதையை சொல்லிவிட்டு அதை மாத்திரம் வச்சுட்டு இங்க பிரதிகிருஹீயாத்துக்கிறதுக்கு தத்யாத்திரம் அர்த்தம் பண்ணிட்டார். இங்க பார்த்தோம்னா முன்னாடியும் இந்த சஹஸ்ரஹீர்ஷங்கிற அனுவாதத்துக்கு முன்னாடியும் பரமேஸ்வரனை பத்தி சொல்லக்கூடியதாக இருக்கு, அங்கதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பின்னாடியும் அந்த பரமேஸ்வரன் இன்னும் விட்டு போகல, மேல அந்த பரமேஸ்வரனுக்கு அனுவர்த்தியே இருக்கு. அப்படி இருக்கிறச்ச நடுப்புற இருக்கக்கூடிய அந்த நாராயண அனுவாக்கம் இருக்கே, அந்த அனுவாக்கம் மாத்திரம் இந்த பரமேஸ்வரனை சொல்லலேன்னு என்னவா சொல்ல முடியும்? அது முடியாது. இதான் சொல்றார். கிம் புனரிக உபக்கிரமோபசம்ஹாராவகத மகேஸ்வர உபாசனானுரோதேன மத்தியமானுவாக்கோ நேதவ்யா இதி. இதுதான் இந்த நியாயத்தை அடுத்த ஸ்லோகத்துல சூச்சனை பண்றாராம். ததேத சர்வம் அபிப்ரேத்ய ஆஹ வாக்கியம் யதாக தஹராந்தருபாசனந்தே யத்வா சமர்ப்பயதி ரூபவிசேஷமஸ்மை அந்தர்கதைரபி ததௌபயிகாபிதேயைஹ பாவ்யம் வச்சோபிரிதி வாக்கியவிதாம் பிரவாதः. வாக்கியவித்துனா மீமாம்சகாலாம், அந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கு வாக்கிய சாஸ்திரம் அப்படின்னு பேரு. ஆக அந்த வாக்கிய சாஸ்திரத்தை தெரிஞ்சவா வாக்கியவித்து அவள் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கா. என்ன சொல்றா? அதாவது இந்த தஹர உபாசனத்திலே தஹராந்தர் உபாசனம் தே, அந்த ஹிருதயத்திலே ஒரு சின்ன ஆகாசம் இருக்கு, அந்த ஆகாசத்துக்குள்ள ஒன்ன உபாசனம் பண்ண சொல்லிருக்கு. தே தவ உபாசனம் வாக்கியம் சொல்றது. தஹர வித்யை விதிக்கக்கூடிய வாக்கியமானது தஹரம் விபாபம் பரமேஸ்மபூதம் எத் புண்டரீகம் புறமத்திய சம்ஸ்தம் தத்ராபி தஹ்ரன் ககனம் விஷோக தஸ்மின் யதந்தஸ்ததுபாசிதவ்யம் அப்படிங்கிற இந்த வாக்கியத்திலே இந்த சரீரத்துக்குள்ள ஹிருதயங்கிற புண்டரீகத்துக்குள்ள ஒரு சின்ன ககனம் ஆகாசம் இருக்கு, அந்த ஆகாசத்துக்குள்ள பரமேஸ்வரனை உபாசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். வாக்கியம் யதாக
தஹராந்தர் உபாசனந்தே, ஹிருதயத்துக்குள்ள சுவாமியை உபாசனம் பண்ணணும். யத்வா சமர்ப்பயதி ரூப விசேஷம் அஸ்மை, அந்த உபாசிக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய ரூபம் என்னன்னு கேட்டா, இப்ப சொன்னாரே ரித்தகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ணபிங்கலம், இந்த மாதிரியாக அங்க ரூபத்தை சொல்லியிருக்கு. அப்ப அது பரமேஸ்வரனுடைய உபாசனை தான் தெரிஞ்சு போச்சு. சமர்ப்பயதி ரூப விசேஷம் அஸ்மை, அந்த உபாசிய தேவதைக்கு ஊர்துவரகம் விரூபாட்சம் இத்தியாதி ரூபங்களை சொல்லி கொடுக்கிறது. அதுல என்ன தெரிகிறது? அந்தர்கதைரபி ததௌபயிகாபிதேயை, உள்ளுக்குள்ள பரமேஸ்வரனை உள்ள வச்சுண்டு மேலாக ஒண்ணு தெரிகிறது, அதுக்கு அந்தர்கதமான ரூபம் இருக்கு. அதனுடைய பதங்களை வச்சு இத சொல்றது உண்டு. அந்தர்கதைரபி தத் ஔபயிக அபிதேயை பாவ்யம் வச்சோபிஹி, அதாவது வச்சோபிஹிங்கிறதுக்கு அந்தர்கதைன்னு அது விசேஷனம். எப்படி அந்தர்கதம்னா நடுப்புற வந்துடுத்துவது, முன்னாடியும் பரமேஸ்வரன் பின்னாடியும் பரமேஸ்வரனை பத்தி சொல்றது, அப்படின்னா நடுப்புற வந்தது, அதுதான் அந்தர்கதம். அந்த அந்தர்கதமான வச்சோபிஹி வாக்கியங்கள் அப்படின்னா அந்த அனோரணியான்ங்கிறதுக்கும் இந்த மேல சொல்றக்கூடியதுக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய எந்த அணுவாக்கங்கள்ல நமக்கு சந்தேகம் வந்ததோ, அந்த சாஸ்திர சீர்ஷன் தேவம் இத்தியாதி அணுவாக்கங்கள்ல அந்த வாக்கியங்கள் கூட அது ஔபயிகமான அபிதேயத்தை கொண்டதாக இருக்கணும். ஆரம்பத்துல எதை சொல்றதோ கடைசியில எதை சொல்றதோ அதையே சொல்லக்கூடியதாக மத்தியம வாக்கியங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது மீமாம்சகாளுடைய சித்தாந்தமாக இருக்கு. ஆக இந்த சித்தாந்தத்தை அனுசரித்து பார்க்கும்போது நமக்கு அந்த அணுவாக்கங்கள்லாம் பரமேஸ்வர பரம்தான் அப்படின்னு தீர்மானம் பண்ண முடியும். இதுதான் இந்த 36வது ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. இதுக்கு ஒரு வியாக்கியானம் கொஞ்சம் பண்றார். தஹரம் விபாப்பமம் வர வேஷ்மபூதம் எல்லாம் பாடபேதம், வேற விதமான பாடத்துல இந்த மாதிரி இருக்கு. நம்ம பிரசித்த பாடத்தை விட இது பழச்சுன்னு அர்த்தம் புரியும்படியா இருக்கு. தஹரம்னா சின்னது, விபாப்பம்னா பாப சம்பந்தம் இல்லாதது, வர வேஷ்மபூதம் உத்தமமான ஒரு கிரகம் இருக்கு. எத் புண்டரீகம், அதுதான் இந்த ஹிருதயத்துல இருக்கு, ஹிருதய புண்டரீகம்னு சொல்றது. அது இந்த தேகங்கிற பிரம்மபுரத்துக்கு நடுப்புற இருக்கான், புற மத்திய சமஸ்தம். அதுக்குள்ள தத்ராபி தஹரங் ககனம், ஒரு சின்ன ககனம் இருக்கு அதுக்குள்ள. அந்த ககனம் ஆகாசத்துல விஷோகா, சோகம் இல்லை, அதுல எது உள்ளுக்குள்ள இருக்கோ அந்த ஸ்வரூபத்தை உபாசிக்க வேண்டும். ததந்த ததுபாசித்தவ்யம். யதுபாசனோபக்ரம வாக்கியம் தஹராந்தர் ஹிருத்புண்டரீ மத்தியே உபாசனம் ஆக ரிதம் சத்தியம் இதி யச்ச உபசம்ஹார வாக்கியம் அஸ்மை உபாசனீயாய உபாசனாங்கர்த்தும் கிருஷ்ணபிங்களத்வாதி ரூபவிசேஷம் சமர்ப்பயதி ரூபவிசேஷமந்தரேண உபாசனாயாः கர்த்தும் அசக்யத்வாத் ததுக்தம் வாயவீய சம்ஹிதாயாம் நஹ்யசௌ நிஷ்களः சாக்ஷாத் சிவः பரமகாரணः ஸ்வாகாரேண அனுபாவ்யோனு கேனாபி அனுபலக்ஷிதா. இது மேல போய் அன்வைக்கிறது. அதாவது எந்த ஒரு உபாசனா வாக்கியம் உபக்கிரமத்திலே ஆரம்பத்திலே இருக்கோ அது என்ன சொல்றது? இந்த ஹிருதய புண்டரீகத்துக்கு மத்தியத்திலே எந்த பரமேஸ்வரனை உபாசிக்கும்படியாக உபாசனை விதிக்கிறதோ, அதுக்கப்புறம் உபசம்ஹாரத்துல ரிதம் சத்தியம் பரம்பிரம்மா அப்படிங்கிற அந்த வாக்கியம் உபசம்ஹார வாக்கியம் அந்த உபாசிய ஸ்வரூபத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த தஹரோபாசனத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய உபாசியம் இருக்கே, அந்த உபாசியத்துக்கு ரூப விசேஷத்தை கொடுக்கணும். இப்படியாக்கும் அவர் உபாசிக்கணும் தியானத்துக்கு. அது ரூப விசேஷம் என்னது? ரூபம் இருந்தா நம்மளால தியானம் பண்ண முடியும். தியானம் பண்றதுக்கு ஒரு ரூபம் தேவை. அந்த ரூபத்தை கொடுக்கறது அதுதான் இந்த ரூபங்களை கொடுக்கறது. கிருஷ்ண பிங்களம் புருஷம் கிருஷ்ண பிங்களம் அப்படின்னு இப்படி எல்லாம் அம்பாளோடு சேர்ந்து இருக்கிறதாக அந்த ரூபங்கள் எல்லாம் கொடுக்கறது. அந்த ரூபம் இல்லாமல் சுத்த சைத்தன்யத்தை நம்மளால தியானம் பண்ணி உபாசனம் பண்ண முடியாதான். அதுக்காக உபாசனைக்காகனு ஒரு ரூபத்தை கொடுத்துடும், அந்த ஸ்ருதி கொடுத்துடும். அதுதான் வாயவீய சம்ஹிதையிலையும் சொல்லப்படுறது. நஹ்யசௌ நிஷ்களஹா சாட்சாத் சிவ பரமகாரணஹா ஸ்வாகாரேண அனுபாவ்யோனு. அதாவது அவருடைய இந்த பரமேஸ்வரனுடைய
சிவ பரமகாரணா, அந்த அவனுடைய நிஷ்களமான அந்த ரூபத்தை யாரும் தியானம் பண்ண முடியாது. அவருடைய சொந்த ஆகாரம்னு சொன்னா அதுதான் அவருடைய சுரூபம். அந்த சுத்த சுரூபத்தை நினைச்சு பார்க்கறது முடியாது. கேனாப்பி அனுபலட்சிதா, இது வரைக்கும் யாரும் அந்த ரூபத்தை பார்த்ததே கிடையாது. பிரமாண கம்யதா மாத்திரம் தத்து சுவாவ உபபாதகம், யாரும் பார்த்தது இல்லைன்னா அது எப்படி நம்ம ஒத்துக்கிறதுனா பிரமாணம் இருக்கு, அதனால ஒத்துக்கிறோம். ந தாவதா அனபேட்சா தீ ரூப லட்சணம் அந்தரா, அதனால அந்த ஸ்வரூபத்தை நம்மளால தியானம் பண்ண முடியாது. அது பிராமணிக்கம், அதுதான் வாஸ்தவம். ஆனா அதை பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்றதா, ஆத்மோபலட்சணம் சாட்சாத் மூர்த்தி ரேவகி காச்சன, அவருக்கு ஒரு மூர்த்தியை கொடுத்துட்டோம்னா நல்லா தியானம் பண்ண முடியும். அந்த மூர்த்தி என்னது, எந்த மூர்த்தியை கொடுக்கறது அப்படின்னு கேட்டா, ஆத்மோபலட்சணம் சாட்சாத் மூர்த்தி ரேவகி காச்சன சிவஸ்ய மூர்த்தி மூர்த்தியாத்மா எத் தஸ்ய உபலட்சணம் எத்து தஸ்ய உபலட்சணம். ஆக சிவனுடைய மூர்த்தியை தான் அந்த பரமாத்மாவுக்கு கொடுத்து தியானம் பண்ணி சொல்லியிருக்கு. இந்த இது இன்னும் இன்னும் தூரக்க போறது, நீட்டமா போயிட்டு இருக்கு. நாம இதுவரை இந்த ஸ்லோகத்தினுடைய இத தாற்பயத்தை பார்த்துட்டோம். உபாசனைக்காக பரமேஸ்வரனுக்கு பிரசித்தமா இருக்கக்கூடிய ஒரு ரூபத்தை கொடுத்து உபாசனம் பண்ண சொன்னதுனாலே உபக்கிரமம் உபசம்ஹாரம் இது ரெண்டுமே இந்த உபாசனையானது பரமேஸ்வரோபாசனை சிவோபாசனை அப்படிங்கறத தெரியப்படுத்துறது அப்படின்னு கொண்டு வந்தார். நம்ம இதோட வச்சுப்போம்.